இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தினமும் வந்து வேலை இல்லைனா கூட வேலை செய்கிற மாதிரி சும்மா மவுஸ் ஆட்டிட்டு உட்காந்துட்டு எங்கள் அம்மா வந்து ஊட்டி விடுறது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டு வேலைலாம் வந்து இதனால அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இருக்கோ இல்லையோ சம்டைம்ஸ் சாட்டர்டே சண்டே மோஸ்ட்டாகவே எனக்கு லீவ் தான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா சாட்டர்டே ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு லேப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கள் அம்மா எல்லா வேலையுமே செய்வாங்க. என் தங்கச்சி வந்து எல்லா ஒர்க்குமே அவள் தான் படுவாள். அவள் ஒர்க் போகிற ஆஃபீஸ்க்கு. ஸோ அவள் தான் எல்லா வேலையுமே செய்வாள். இது நல்லா இருக்கே, நம்ம ஜாலியாக வீட்டிலவே இருக்கலாம், யாரும் நம்மளை கொஸ்டின் கேட்க போகிறதில்ல அப்படின்னு இருக்கிறனால இதே அப்படியே நான் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உங்களெல்லாம் நம்பி ஒரு வேலை கொடுக்காம பாருங்க ஒருத்தன். நான் புரோகிதர். புரோகிதர்? ஆமாம். வர ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப ஏர்லி மார்னிங்காக வருது. வைக்கிறதெல்லாம் 4 மணி 3 மணி வைக்கிறாங்க சார். பிரம்ம முகத்தில் வச்சிடறாங்க 4 மணிக்கு. எழுந்து போக முடியல. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த பிள்ளைங்களோட சோம்பேறித்தனம் இவங்க லைஃப்பை அழிச்சிரும். யார் பார்த்துப்பா? அந்த பயம் தான். என் பிள்ளை சோம்பேறின்னு நான் ஏன் இங்கே வந்து சொல்கிறேன்னா, அப்போயாவது நீங்கள் உங்களை மாற்றிக்கங்க. எனக்கு அப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கு யாருமே இல்லையே, இந்த சோம்பேறித்தனம் அவங்கள அழிச்சிருமேங்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். சமைக்க மாட்டாங்க, பாத்திரம் தைக்க மாட்டாங்க, நைட்டு தூங்குவாங்க. எத்தனை மணிக்கு? 7 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க சார். எங்கள் அப்பாவே தான் எல்லா வேலையும் செய்வாங்க சார். சரி, நீ என்னதாம்மா பண்ணுவீங்க? நான் அதுக்கு தான் சார் கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். இப்போ 2 குழந்தை ஆயிடுச்சு. இன்னமும் நான் அன்னைக்கு வேணான்னு சொன்னேன். இன்னைக்கு கல்யாணம் ஆகி பொறுப்புகள் இருக்குல்ல. இப்போ முடியாது சார், நம்மளால. முந்தா நாள் கூட நான் எழுதி கொடுத்துட்றேன், பேப்பர்லாம் கொண்டு வாங்க, எனக்கு குழந்தை வேணாம், வீட்டுக்காரெல்லாம் வேணான்னு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டேன்.